தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். பிறந்த 28/6/1977. 28/6/1977. பிறந்த நேரம் 6:10 PM. 6:10 PM சார்? PM. ஆமா. பிறந்த இடம் சார்? மதுரை. மதுரை. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். ராசி விருச்சிக ராசி, லக்னம் தனுசு லக்னம். விருச்சிக ராசி, தனுசு லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? அனுசு நட்சத்திரம். அனுசு நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? என்னுடைய பிசினஸ் பத்தி கேட்கணும். உங்களோட கேள்விக்கான பதில் ஐயா கொடுப்பாங்க. இப்ப சுக்கிர தசையில உங்களுக்கு ராகு புக்தி. ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா உங்க குரலை கேட்கறதுக்கு நேரடியா பேசுறதுக்கு என்ன வாய் உளருதுயா. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க தீர்க்காயதா இருக்கணும் ஐயா. நல்லா இருப்பீங்க. நானும் உங்க விதி விலக்கு மேல நான் ஒரு பெரிய தீவிரவாதியா. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 வருஷமா உங்க வீடியோ பார்க்காம படுத்த நாள் இல்லை. அப்படியே கேட்டுக்கிட்டு படுத்துட்டே இருப்பேன் ஐயா. ஜோதிடம் புரியும் உங்களுக்கு. சந்திர அதியோகத்துல புதன் வந்து உட்காந்துட்டார்ல, பௌர்ணமி பக்கத்துல இருக்கிற சந்திரன். சந்திர அதியோகத்துல புதன் ஆட்சியா இருக்கிறாரு. ஜோசிய பைத்தியம் தான் நீங்க. ஆமா ஆமா ஐயா. ஜோதிடம் நல்லா புரியும். நீங்களே ஒரு குட்டி ஜோசியர் தான் ஐயா. இப்ப நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். அதாவது ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்நாக்ஸ் இந்த மிக்சர் 12ஆம் இடம் சுபத்துவம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த தொழில்ல நான் ஒரு பெரிய லெவல்ல வர முடியும். சம்பாதிக்கிற நேரம் எப்பன்னு தெரியலையா. இப்ப இந்த சூரிய தசையெல்லாம் உங்களுக்கு நல்ல தசை. சுக்கிர தசை தான் இப்ப இந்த மாதிரியா இருக்கு. சுக்கிர தசையை இன்னும் ஒரு 10 வருஷம் நீடிக்கும். இப்ப சுக்கிர தசையில ராகு புக்தி, குரு புக்தி உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த 12ஆம் இடம் சந்திரன் சம்பந்தப்பட்டா ஏற்றுமதி இறக்குமதி. சுக்கிரனோடு செவ்வாய் சேர்ந்தா நெருப்பு சார்ந்த தொழில்கள். அப்போ அந்த நெருப்பு சார்ந்த உணவு பதார்த்தத்தை தான் ஏற்றுமதி பண்ணுறீங்க இல்லையா? நெருப்பில் சுட்டு தானே பண்ணுறீங்க. லைனில் இருக்கீங்களா? நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய உணவு பண்டங்களை என்ன ஏற்றுமதி பண்ணுறீங்க? அந்த மிக்சர் முறுக்கு இருக்கு இல்லையா, அதேதான். அது வந்து செவ்வாய் சுபத்துவம் யுஎஸ்க்கு அனுப்புறீங்க. ஆமா, செவ்வாய் சுபத்துவம். இந்த தொழிலை காரணம் கொண்டு விட்டுறாதீங்க. இந்த தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால. இன்னொன்று, சுக்கிரனே வந்து 6க்கு 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால பெரிய சோதனைகளை கொடுக்க மாட்டார். ஓரளவுக்கு அவர் வந்து 6ஆம் அதிபதியாகி 11ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டை தொடர்பு கொண்ட காரணத்தினால ஒரு நல்ல தொழிலை கொடுத்துட்டார். சூரிய தசை ரொம்ப நிறைவாக இருக்கும். இந்த தொழில் அமைப்புகள் கொஞ்சம் ஃபவுண்டேஷனோட ஒரு 7-8 வருஷம், அதாவது கையில் காசு இல்லாமல் திண்டாடுவீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு. தான் பாயிண்ட். எல்லாம் இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தன் கொடுத்தானா இன்னும் டபுளாக பண்ணலாம். ஆனால் கையில் காசு கிடைக்காது. உங்களை நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. லிமிட்டேஷனாக பண்ணுவார். சுக்கிரன் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு சேர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் 10% இப்படி தான் கொடுப்பாரே தவிர தனுசு லக்னத்திற்கு ஆகாத கிரகம் அவர். ஆக இந்த இடத்துல 11ஆம் அதிபதியாக அவர் இருக்கின்ற காரணத்தினால ஒரு நல்ல தொழிலை கொடுத்துட்டாரு. அதுவும் நெருப்பில், அதாவது பிருகமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாயினுடைய சுபத்துவத்தின் காரணமாக. ஏன் நீங்கள் வந்து மருத்துவம் சார்ந்ததில் போலன்னா சனியுடைய பார்வை 10ஆம் பார்வை அங்கே படுறதுனால நெருப்பு சார்ந்த அமைப்புகளில் குறைந்த அளவு சுபத்துவத்தின் அடிப்படையில் நெருப்பு சார்ந்த மிக்சர் இது போன்ற தொழில்களை செய்கிறீங்க. இந்த தொழிலை விட்டுறாதீங்க. இந்த தொழில் கண்டினியூ ஆகும். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினாலும் 12ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கின்ற காரணத்தினாலும் வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த தொழில்களில் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இப்போ நடக்கிற சுக்கிர தசையில் குரு புக்தி ராகு புக்தி சஷ்டாஷ்டமாக இருக்கின்ற காரணத்தினால பெரிய நிறைவுகளை கொடுக்காது. யார்ட்டையாவது ஆர்டர்களை கொடுத்து ஏமாந்துட போகிறீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. 2026 ஜூலை மாதம் வரைக்கும் ராகு புக்தி நடக்குது. இந்த ராகு புக்தி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி கடன் கொடுத்துடக்கூடாது. அனுப்புங்க, நான் காசு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி யாரும். இந்த தொழில எப்பயா நமக்கு வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் வரும்? சுக்கிர தசையில குரு பக்தியிலிருந்து 2026க்கு பிறகு படிப்படியாக தான் முன்னேற்றம் வரும். மந்திரகாலின்னு சொன்னோன்னா அப்படியே கொண்டு வந்து அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துட மாட்டார். மெதுவாக தான் முன்னேற்றம் வரும். ஆனால் முன்னேற்றம் வரும். 10 வருஷம் கழிச்சு 60 வயசில் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன 46 வயசு ஆகுது. ஒரு 50-55 வயசுகளில் சூரிய தசை ஆரம்பிக்குது உங்களுக்கு.
இந்த சூரிய தசை சந்திர தசை உங்களுக்கு ஓகோன்னு இருக்கும். ஆகவே இந்த தொழிலை வந்து எக்காரணத்தை கொண்டும் சலிப்படைஞ்சு நிறுத்திடாதீங்க. இந்த தொழிலில் கஷ்டங்கள் என்பது 2026 ஜூலை வரைக்கும் தான் இருக்கும். அதற்கு பிறகு இப்போ இருக்கிறத விட சுக்கிரதசை குரு புக்தியும் சுக்கிரதசை சனி புக்தியும் படிப்படியான அப்படியே முன்னேற்றங்களை கொடுக்கும். 8ல் சனி மறைஞ்சாலும் கூட பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால அந்த சனி புக்தி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நடக்கிற ராகு புக்தி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரக்கு, அதாவது முன்னேற்ற தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொறுமையாக இருங்க. சுக்கிரதசை குரு புக்தியிலிருந்து சனி புக்தி புதன் புக்தி போன்றவைகள் வியாபாரத்துக்கு கொஞ்சம் தூண்டுதலாக இருந்து கடைசி புக்தியிலிருந்து நல்லவைகள் நடந்து சூரிய தசையில் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய அளவில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.